உடைக்கவே முடியாத நவீன பூட்டு, த அன்ஹேக்கபிள் டிஜிட்டல் லாக். வணக்கம், நான் சௌமியா அண்ட் BB84 நெறிமுறை, அதாவது BB84 புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் குறிப்பாக குவாண்டம் குறியாக்கம், குவாண்டம் என்கிரிப்ஷனில் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. நம்ம இதற்கு முன்னால் குவாண்டம் என்கிரிப்ஷனில் பயன்படுத்தக்கூடிய முக்கிய கருவியான போக்கல் செல்ஸ், எலக்ட்ரோ ஆப்டிக் மாடுலேட்டர், இதை பற்றியெல்லாம் நம்ம இதற்கு முன்னால் வந்து காணொலிகளில் வந்து குறிப்பிட்டிருக்கேன். அதை பற்றி விளக்கம் கொடுத்துருக்கேன். இப்போ நாம் இந்த BB84 என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த BB84 பொறுத்த வரைக்கும் இது எதுக்காக பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னா, இதில் எப்படி வந்து தகவல் குறியாக்கம் செய்யப்படுகின்றது, குறிப்பாக ஒளித்துகள்களில் வந்து இந்த தகவலை வந்து பதித்து அனுப்பக்கூடிய முறை தான் வந்து இந்த குவாண்டம் குறியாக்கம். இது எம்மாதிரியான நிலைகளில் வந்து இந்த குவாண்டம் குறியாக்கம் செய்யப்படுகிறது அப்படின்னா, A மற்றும் B இந்த இருவருக்கும் இடையில் வந்து ஒரு தகவல் பரிமாற்றம் வந்து செய்யக்கூடிய நிலையில் அந்த ஒளித்துகள்களின் அடிப்படையில் வந்து அந்த ஒளித்துகள்களில் தான் தகவலை வந்து எடுத்து செல்ல முடியும். அதுதான் குவாண்டம் நிலையில் வந்து துருவமயமாக்கலின் அடிப்படையில் இந்த ஒளித்துகள்கள் தகவல்களை வந்து அனுப்பும். அப்போது A இடமிருந்து Bக்கு வந்து தகவல் அனுப்பக்கூடிய ஒரு தருணத்தில் நடுவில் யாரிடம் அந்த தகவலை வந்து பெறக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டாலும் சரி, அந்த தகவல் வந்து எந்த ஒரு காரணத்திலும் வந்து யாராலும் படிக்கக்கூடிய முறையில் வந்து இல்லாமல் மிகவும் பாதுகாப்பாக அந்த தகவல் வந்து அனுப்பப்படணும். அதற்காகத்தான் இந்த ஒளித்துகள்களில் வந்து இந்த தகவலை பதித்து அனுப்புகின்றனர். இந்த ஒளித்துகள்களில் தகவலை வந்து பதித்து அனுப்புவதற்காக A இடமிருந்து தகவல் வந்து Bக்கு அனுப்பக்கூடிய ஒரு தருணத்தில் இது துருவமயமாக்கல் செய்யப்படும். இந்த ஒளித்துகள்கள் ஒவ்வொரு ஒளித்துகள்களுமே வந்து தகவலை வந்து எடுத்து செல்லும். அதாவது ஒரு ஒளித்துகள்கள் 0, இரண்டாவது 1 என்றாலும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒளித்துகள்கள் வந்து 0101 இந்த முறையில் வந்து அடுத்தடுத்தது கோடிக்கணக்கான ஒளித்துகள்கள் ஒரு நொடியில் எண்ணற்ற தகவல்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அனுப்பக்கூடிய ஒரு சூழல் தான். இந்த இதில் முக்கியமாக இந்த தகவல் பரிமாற்றத்தில் இருக்கக்கூடிய விஷயமே என்னென்னா, இந்த ஒளித்துகள்களில் வந்து தகவலை பதித்து அனுப்பக்கூடிய ஒரு முறைக்காக இவர்கள் குவாண்டம் இசைப்பகிர்வை வந்து பயன்படுத்துகின்றனர். அதாவது குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன். இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் குறிப்பாக குவாண்டம் ஸ்டேட்டில் தான் வந்து இது நிகழும். இப்போது இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் குறிப்பாக இந்த Aக்கும் Bக்கும் நடுவில் வந்து ஒரு ரகசிய குறியாக்கத்தை வந்து அனுப்பும். அந்த ரகசிய குறியாக்கத்தை நடுவில் யாருமே வந்து பெறக்கூடாது. அப்படி பெற்றாலுமே வந்து அந்த ஒளித்துகள்களோடைய தன்மை அது மாறும். அதாவது அதனுடைய துருவமே வந்து மாறி அந்த இடையில் வந்து பெறக்கூடிய நபருக்கு வந்து ஒரு மாற்று தகவல்களை வந்து தான் குறியாக்கம் செய்து அனுப்பும். அதன் அடிப்படையில் தான் இவர்கள் வந்து இந்த குவாண்டம் குறியாக்கத்தை வந்து வடிவமைத்திருக்காங்க. இதற்காக இவர்கள் பயன்படுத்தக்கூடிய நெறிமுறை தான் வந்து இந்த BB84. இந்த BB84ஐ பயன்படுத்துகிறதுனால என்ன நகலும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நடுவில் இவர் பெறக்கூடிய ஒரு தகவல், இப்போ C வந்து அந்த நடுவில் வந்து ஒரு தகவலை வந்து பெறுகிறார் அப்படின்னா அந்த தகவல் வந்து அதிகம் பிழை கொண்டதாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த தகவலுடைய குறியாக்கத்தோடைய அளவை வந்து குறைத்து Bக்கு வந்து தகவல் அனுப்பும். இப்போ B வந்து பெறக்கூடிய தகவல் ஏற்கனவே வந்து அவருக்கு ஒரு ரகசிய சாவியை வந்து அனுப்பியிருப்பார். அதன் அடிப்படையில் 10% வந்து முன்கூட்டியே ஒரு பொது வெளியில் வந்து இந்த BB84 புரோட்டோகால் வந்து பகிர்ந்திருக்கும். அதன் அடிப்படையாக அவருக்கு கிடைத்த ஒரு தகவலை துருவமயமாக்க செய்யப்பட்ட இந்த ரகசிய சாவியை வைத்து அந்த குவாண்டம் விசைப்பகிர்வை அடிப்படையில் அந்த சாவியை வந்து சரிபார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கக்கூடிய விதத்தில் அந்த தகவல் வந்து நடுவில் யாரிடம் நபரால் வந்து பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த நபர் வந்து அறிந்து கொள்ள முடியும். அதை அறிந்தவுடன் அவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் அறியக்கூடிய அதே தருணத்திலேயே வந்து அந்த நபருக்கு வந்து வேறு ஒரு புதிய ரகசிய சாவி வந்து அனுப்பப்பட்டிருக்கும். அதுவுமே வந்து வேறு வழியில் வந்து அனுப்பப்பட்டிருக்கும். இதற்கு முன்னால் வந்து அவளுக்கு தகவல் அனுப்பப்பட்ட அந்த வழியை விடுத்து ஒரு புது வழியில் வந்து தகவல் வந்து அவளுக்கு அனுப்பப்பட்டிருக்கும். அதற்கான பாதை வந்து மாற்றி அமைத்து தகவலை வந்து அனுப்பக்கூடிய ஒரு சூழல் தான். அப்போது இந்த இரண்டு நபருக்குமே இடையே இருக்கக்கூடிய தகவலை வந்து யாராலையும் எந்த காரணத்தினாலையும் நடுவில் நகல் எடுக்கவும் முடியாது. அதற்காக இவங்க நோ குளோனிங் தியரம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் வந்து நகல் எடுக்கவும் முடியாது. எந்த ஒரு காரணத்துலேயும் வந்து அளவீடில் வந்து குலைவை வந்து ஏற்படுத்த முடியாது. மாறுதலை
நிகழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு தருணத்தில் அந்த துகள்களோடைய தன்மையை மாறி தான் அந்தவர்களுக்கு வந்து நடுவில் வந்து அந்த தகவல் கிடைக்கும். இருவருக்கும் இடையில் வந்து புது குறியாக்கம் செய்யப்பட்ட ரகசிய சாவியை பயன்படுத்தி அந்த தகவல்களை வந்து அவர்கள் வந்து மீண்டும் படிக்க முடியும். ஒரு குவாண்டம் கணினியாலையும் வந்து தகவலை வந்து உடைத்து பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை வந்து இவர்கள் முன் எடுத்து வைக்கின்றனர். இந்த BB84 பற்றி சற்று விளக்கமாக பார்ப்போம். இந்த BB84 வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒளித்துகள்கள் வந்து அதாவது ஒளித்துகள் அந்த ஃபோட்டான் ஒவ்வொரு ஃபோட்டான் துகள்களிலுமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தகவல் வந்து எடுத்து செல்லப்படும். இது எல்லாமே பைனரி முறையில் வந்து தகவல் வந்து பெற்றிருக்கும். அதாவது ஒரு ஒளித்துகள் வந்து 0 என்றால், அதாவது இல்லை 2 விதமாக வந்து அடிப்படைகளில் வந்து தகவல்களை வந்து பதித்து அனுப்ப முடியும். குறிப்பாக நேரியல் அடிப்படை, இரண்டாவது வந்து சாய்வு அடிப்படை. இந்த நேரியல் அடிப்படை அப்படிங்கிறது கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும். இந்த கிடைமட்டமாக இருப்பது 0 டிகிரி, அதில் வந்து 0 என்ற பைனரி டிஜிட் வந்து பெற்றிருக்கும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செங்குத்தாக இருப்பது வந்து 90 டிகிரியில் இருக்கும். அது வந்து 1 என்ற தகவலை வந்து எடுத்து செல்லும். அதற்கு அடுத்து சாய்வு அடிப்படை. இந்த சாய்வு அடிப்படை குறியீடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர் சிம்பிள் வந்து பெற்றிருக்கும். இது வந்து ஒரு மூலைவிட்டம் தொடர்பாக இருக்கக்கூடிய திசையை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து 45 டிகிரியில் வந்து வலப்பக்கம் வந்து துருவமயமாக்கம் செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும். இது 0 என்று குறியீடாக பெற்றிருக்கும். 0 என்ற தகவலை வந்து ஏந்தி செல்லும். மற்றொன்று வந்து 135 டிகிரி. இது இடது பக்கமாக துருவமயமாக்கம் செய்யப்பட்ட ஒன்று. இது 1 என்ற தகவலை வந்து பெற்று எடுத்து செல்லக்கூடிய ஒன்று. இந்த மாதிரி தகவல் வந்து அடுத்தடுத்து தொடர்ச்சியாக எடுத்து செல்லப்படும். அதாவது நேரியலில் வந்து 0 மற்றும் 1 அதற்கேற்றார் போன்ற குறியை மையமாக வைத்து கிடைமட்டம், அதற்கு அடுத்து செங்குத்திற்கு அடுத்து வந்து சாய்வில் இருக்கக்கூடிய சாய்வு ஒன்றான வலப்பக்கம் மூலைவிட்டம், அதற்கு அடுத்து இடப்பக்கம் மூலைவிட்டம். இந்த மாதிரி துருவமயமாக்கல்ல ஒளித்துகள்கள் வந்து இந்த மாதிரி தான் துருவமயமாக்கம் செய்யப்படும். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஒளித்துகள்களுமே வந்து தகவலை ஏந்தி அடுத்தடுத்து எடுத்து செல்லப்படும். இதில் பிட் அடிப்படையில் வந்து ரகசிய குறியாக்கம் வந்து அனுப்பப்படாது. அதாவது ரகசிய சாவி வந்து பிட் குறியாக்கம் கொண்டதாக இருக்காது. மாறாக வந்து துருவமயமாக்கம் செய்யப்பட்ட ஒளித்துகள்களின் அடிப்படையில் தான் வந்து ரகசிய சாவி வந்து பகிரப்படும். இந்த மாதிரி தகவல்கள் வந்து அனுப்பப்படுகின்றது இல்லையா. இப்போது அதாவது ஏ என்ற நபர் வந்து தகவல் வந்து அனுப்புகிறாங்க. அந்த நபர் வந்து தகவல்களை வந்து சீரற்ற அடிப்படை அளவில் தான் வந்து தகவல் வந்து அந்த ஒளித்துகள்களை வந்து அனுப்புகின்றார். அப்படி அனுப்பக்கூடிய தகவலின் அடிப்படையில் அவர் வந்து என்ன செய்வார்னா, அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வு வந்து தேர்வின் அடிப்படை, ஏன்னா சீரற்ற முறையில் வந்து தகவல் அனுப்பப்படுகின்றது. அடுத்து வந்து அந்த ஒளித்துகள்கள் வந்து தேர்வு செய்யப்பட்ட அடிப்படையை கொண்டதாக இருக்கும். மூன்றாவதாக அந்த அடிப்படை பயன்படுத்தி அந்த ஒளித்துகள்கள் அனுப்பப்படுகின்றது. இவ்வாறாக அனுப்பப்படக்கூடிய துகள்கள் ஏயிடம் இருந்து பிக்கு வந்து செல்கின்றது. இப்போ இது வந்து பிக்கு வந்து அனுப்பப்பட்டு விட்டது. இப்போ பி வந்து இது எம்மாதிரி வந்து இந்த தகவல்களை வந்து பெற முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, பி வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல்களை வந்து சரிபார்க்கிறதற்காக அவர் என்ன செய்வார் அப்படின்னா, முதல்ல தனக்கு கிடைத்த ஒரு தகவலை வந்து பெற முயற்சிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அடிப்படையை வந்து சுயமாக சீரற்ற முறையில் அடிப்படையை வந்து தேர்வு செய்வார். அடுத்து தனக்கு கிடைத்த தகவலை வந்து அப்போது பி தனக்கு கிடைக்கக்கூடிய தகவலை வந்து அந்த அடிப்படையில் வந்து படித்து பார்ப்பார். இதற்கு அடுத்து ஒரு 6வது நிலையில் வந்து என்ன அப்படின்னா, ஏவிடம் இருந்து ஏற்கனவே வந்து ஒரு ரகசிய குறியாக்க சாவி வந்து அனுப்பப்பட்டிருக்கும். இது இருவருக்குமே இடையில வந்து ஒரு பொது வெளியில 10% அளவில் வந்து இந்த ரகசிய குறியாக்கம், அதாவது குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் என்ற குவாண்டம் நிலையில் இது விசைப்பகிர்வு வந்து செய்யப்பட்டிருக்கும். அப்படி விசைப்பகிர்வு செய்யப்பட்ட ஒரு பகுதி தான், ஒரு 10% பகுதி வந்து பிக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கும் ஏயிடம் இருந்து. அப்போ பி வந்து என்ன செய்வார்னா, தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பகிர்வின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ரகசிய சாவியை பயன்படுத்தி அது சரியான தகவலா என்று படித்து பார்க்க முயற்சிப்பார்.
அதற்கு அடுத்து இந்த இரண்டுமே வந்து சரியாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் மட்டும் இந்த இருவருக்கும் ரகசிய சாவி 7வது நிலையில் வந்து பகிரப்படுகின்றது. கிட்டத்தட்ட இந்த BB84 புரோட்டோக்காலில் மொத்தம் ஒரு 7 படிநிலைகள் வந்து இருக்குது. ஒன்று வந்து அந்த அனுப்பக்கூடிய ஒரு நபர் மட்டுமே 3 விதத்தில் வந்து அந்த படிநிலைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழல். அதாவது அவர் தேர்வு செய்யக்கூடிய சீரற்ற அடிப்படை, அந்த அடிப்படையை வந்து எந்த முறையில் தேர்வு செய்தனர் என்பதற்கான ஒரு ரகசிய சாவியை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் காரணம் கருதி. அடுத்து 3வது அந்த ஒளித்துகள்களை வந்து அனுப்புவது. அதற்கு அடுத்து 4 மற்றும் 5வது நிலை வந்து BA வந்து சார்ந்தது. அப்போ அவர் தனக்கு பெறக்கூடியதை வந்து ஒரு சீரற்ற அடிப்படை வைத்து தான் தேர்வு செய்ய முடியும். அடுத்து வந்து தனக்கு கிடைத்தது சரியா என்பதை ஒப்பிட்டு பார்க்கணும். 6வதாக வந்து அந்த 2 தகவலையும் வந்து பொதுவாக அனுப்பக்கூடிய அந்த நெறிமுறையான அந்த புரோட்டோக்கால் வந்து அந்த இணையம் வந்து சரியாக இருக்கா இல்லையா, அந்த தகவல் சரிவர கடத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத அது வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கும். அப்படி செக் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் தான் வந்து 2 பேருக்குமே ஒரு ரகசிய குறியை வந்து சாவியை வந்து அனுப்பும். இப்போது இது அனுப்பக்கூடிய ஒரு சாவி வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பிக்கு வந்து இந்த தகவல் அதிகபட்சம் பிழை இல்லாமல் துருவமயமாக்கல் கிட்டத்தட்ட வந்து சரிவர அமைந்திருக்கணும். ஓரளவுக்கு சரிவர அமைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையில் அந்த தகவல் வந்து பாதுகாப்பாக இருக்கும். அப்போ அந்த ரகசிய சாவியை அது கொடுக்கும். இதுவே அந்த பிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல்கள் வந்து சரிவர அந்த 10% குறியாக்கம் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கு இல்லையா, அதுலேயே வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா அப்போது அதனுடைய பிட்ரேட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அந்த பிழைகளோட எண்ணிக்கை வந்து 25% வந்து கூடுதலாக இருக்கும். குறிப்பாக சரியான தகவல், அதாவது பாதுகாப்பான தகவல் அப்படின்னா அதனுடைய பிழையோட அளவு வந்து 0.5% தான் இருக்கும். மிஞ்சி போனால் அதில் பிழைகள் வந்து ஏற்படக்கூடிய ஒரு தருணம். குறிப்பாக இது வந்து ஒளியிலை வாயிலாக தான் வந்து தகவல் பரிமாற்றம் வந்து செய்யப்படுகிறது, ஆப்டிக் ஃபைபர் மூலமாக. அதன் அடிப்படையில் வந்து ஏற்படக்கூடிய அந்த இரைச்சல் அது வந்து இந்த தகவலில் ஒரு சிறித மாற்றத்தை வந்து ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த குவாண்டம் நிலை மாறி இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு 0.5% தான் வந்து மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இரைச்சல் அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1லிருந்து 5% இந்த வெற்றிடம் சார்ந்து இந்த மாதிரியான நிலைகளில் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் 25% அதிகமாக இருக்குது அப்படின்னா 25% வரைக்குமே வந்து குவாண்டம் பிட் எரர் ரேட் வந்து காட்டுது அப்படின்னா நடுவில் கட்டாயம் அந்த தகவல் யாரேனும் ஒரு நபரால் பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிந்து கொள்ள முடியும். அந்த டிவைஸ் இதில் இருக்கக்கூடிய என்டைய ப்ராசஸ் இதுவே வந்து அந்த இதை கண்டுபிடிச்சி அதை சரி செய்ய முயற்சிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த குவாண்டம் என்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த BB84 புரோட்டோக்கால். இந்த BB84 புரோட்டோக்கால் அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா ஒருவேளை பிழை இருக்குங்கிற அந்த தருணத்தில் இது கிட்டத்தட்ட பிழை திருத்தம் மற்றும் அந்த தகவலை வந்து பெருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக மாறி செயல்படும். அதாவது இதில் வந்து இன்ஃபர்மேஷன் ரீகன்சிடரேஷன் அண்ட் ப்ரைவசி ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து இது பயன்படுத்துகின்றது. இந்த நிலைப்பாட்டில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தகவல் சமரசம் செய்கிறது. இந்த தகவல் சமரசம் செய்கிறதுல வந்து எந்த பிழையும் இல்லை அப்படின்னா ஒரு 0% மட்டும்தான் வந்து இருக்கு, 0% ரேஞ்சில் எந்த ஒரு பிழையுமே இல்லை அப்படின்னா அந்த தகவல் பாதுகாக்கப்பட்ட தகவல் அப்படிங்கிற இடத்துல அந்த ரகசிய சாவி இருவருக்குமே வந்து இருக்கிறது பகிரப்பட்டது சரியானது தான். அதுக்கு அந்த நபர் வந்து அதை பெற்று அந்த தகவல் வந்து என்னவாக இருக்கும் என்பதை அந்த நபர் வந்து படித்து அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அதுவே வந்து 25% வந்து எரர் ரேட் காட்டுது அப்படிங்கிற இடத்துல வந்து இது என்ன செய்யும் அப்படின்னா ப்ரைவசி ஆம்ப்ளிஃபிகேஷன் வந்து மேற்கொள்ளும். அப்போ அந்த தகவலை வந்து சரிவர ஏற்படுத்துவதற்காகவும் அதனுடைய தன்மையை வந்து சற்று மாற்றுவதற்காக இது வந்து ஒளித்துகள்களோட எண்ணிக்கையில் வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். குறிப்பாக நடுவில் வந்து யாரேனும் நபர் வந்து அந்த தகவலை வந்து பெற்றிருந்தால் அந்த ஒளித்துகள்களில் வந்து மாற்றம் வந்து ஏற்படும். அந்த மாற்றத்தை வைத்து இவங்க ஹேஷிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்கின்றனர். இந்த ஹேஷிங் ஃபங்க்ஷன் என்ன செய்யும் அப்படின்னா குறிப்பாக அந்த ஒளி துகள்களோடைய அளவு இருக்கும் இல்லையா, நடுவில் ஒரு நபர் பெற்றிருக்கார் இல்லையா, அந்த C என்ற நபர் வந்து அந்த நடுவில் ஒரு தகவலை வந்து பெற்றிருக்கார். அந்த பெற்றிருக்கக்கூடிய அந்த தகவலுக்கு அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒளித்துகள்களோட எண்ணிக்கை, அதாவது துருவமயமாக்கலின் மூலமாக அவருக்கு வந்து ஒரு தகவல் வந்து கிடைத்திருக்கும், ரகசிய குறியாக்க சாவி வந்து கிடைத்திருக்கும். அதை வந்து அந்த அளவை வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த அளவை வந்து குறைத்து விடும். அதே நேரத்தில்
எந்த ஒரு தருணத்திலையும் அந்த சாவியை பயன்படுத்தி அந்த நபரால் முழு தகவலையும் வந்து தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அதனுடைய தன்மையை வந்து பயனற்று போக செய்வதற்காக இது மிக குறைந்த அளவாக அதனுடைய அளவு வந்து குறைக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இது உடனடியாக ஏற்படுத்தும் என்று சொல்கிறாங்க. இந்த தகவல் சமரசத்தில் இவங்க கேஸ்கட் என்ற கணித நெறிமுறையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு சின்ன அளவில் வந்து ஏற்படக்கூடிய பிழைகளை வந்து சரி செய்திட முடியும். நடுவில் உடனே வந்து யாரேனும் வந்து அந்த தகவலை பெறக்கூடிய தருணம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உடனே வந்து சட்டென்று வந்து அந்த தகவலை வந்து மாற்றிட முடியும். அதற்காக புது குறியாக்கத்தை வந்து இருவருக்குமே வந்து ஏ மற்றும் பி அனுப்புனர் பெறுநர் இந்த இருவருக்குமே வந்து புதிய ரகசிய சாவியை வந்து உடனடியாக அனுப்ப முடியும். அதுவுமே ஏற்கனவே அனுப்பினா அதே வழியில் வந்து அனுப்புவது கிடையாது. இதற்காக ஒரு புது மாற்று வழியை ஏற்படுத்தி அந்த வழியில் வந்து இருவருக்குமே தகவலை வந்து அதாவது ரகசிய குறியாக்கத்தை வந்து அனுப்பி வைக்கும். இதற்கு இது பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதற்காக இது பயன்படுத்தக்கூடிய முறைகள் நோ குளோனிங் தியரி. அதாவது நோ குளோனிங் தியரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எந்த ஒரு காரணத்திலும் வந்து நகல் எடுக்க முடியாத விதியின் அடிப்படையில் வந்து இது செயல்படுகின்றது. அதே நேரத்தில் அளவீடு குலைவு விதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அளவீடு குலைவு விதி அப்படின்னா ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த BB84 புரோட்டோக்கால் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதோட முக்கிய அம்சமே என்ன அப்படின்னா தகவலை வந்து சமரசம் செய்ய இதில் பயன்படுத்தக்கூடிய கேஸ்கட் கணித முறையின் அடிப்படையான அந்த நெறிமுறையை பயன்படுத்தி இது வந்து தகவலை தானே வந்து சுயமாக சரி செய்துவிடும். இன்கேஸ் அதை வந்து சரி செய்ய முடியாத ஒரு பட்சத்தில் வந்து அந்த தகவல் வந்து திருடப்படக்கூடிய ஒரு தருணத்தில் வந்து பிட் எரர் ரேட் வந்து அதிகமாக காட்டும். அந்த பிட் எரர் ரேட் அதிகமாக காட்டுறதுக்கான இடைப்பட்ட இடைவெளியில் என்ன அப்படின்னா அந்த ஒளித்துகள்களை வந்து துருவமயமாக்கலின் தன்மையால் மாற்றத்தை வந்து அது ஏற்படுத்தும். இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கெல்லாம் இதில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு படிகம் வந்து இருக்குது. அதாவது இந்த ஒளித்துகள்களை வந்து ஒரு சிறப்பு படிகத்தின் வழியாக வந்து ஒளி ஊடுருவி சென்று தான் இது வந்து உருவாக்கும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே முன்கூட்டியே நம்ம பார்த்துருக்கோம். இல்லை வந்து போக்கஸ் செல்ஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இது எலக்ட்ரோ ஆப்டிக் டிவைஸாக வந்து செயல்படும். அதாவது மின் ஒளி பண்பு மாற்றியாக இது வந்து செயல்படும். இது எப்படி செயல்படுகிறது? இதன் வழியாக ஒளி எந்த அளவுக்கு வந்து அனுப்பப்படுகிறது? அப்படி ஒளி வந்து இதன் வழியாக மின்னழுத்தம் கொடுக்கப்பட்டு மின்குலம் பெற்று இதனுடைய ஒளியினுடைய ஒளிவிலகல் எண் மாறுவதனால ஒளியோட திசை மற்றும் வலிமை வந்து மாற்றப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து ஒளி துருவமயமாக செய்யப்படும். இது எல்லாமே ஒரே நொடியில் கோடிக்கணக்கான துகள்களோடைய துருவமயமாக்கலை இந்த படிகம் வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கு. இதில் பயன்படுத்தக்கூடிய படிகம் வந்து லித்தியம் நியோபேட் என்ற படிகம் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. இதன் வழியாக லேசர் ஒளி ஊடுருவம் மூலம் தான் இவ்வளவு மாற்றம் வந்து ஏற்படக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே குவாண்டம் நிலையில தான் வந்து துருவமயமாக்க செய்யப்படும். இந்த குவாண்டம் நிலையை வந்து மாற்றுவதன் அடிப்படையில் தான் நடுவில் யாரேனும் தகவல் பெற முயற்சிக்கிறத எப்படி வந்து அறிந்து கொள்ள முடியும்னா இதனுடைய குவாண்டம் நிலை மாறும். நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த நேரியல் மற்றும் சாய்வின் அடிப்படையில் தான் வந்து இந்த தகவல் துருவமயமாக்க செய்யப்படுகின்றது. இப்போது ஒரு நபர் வந்து கிடைமட்டமான துருவமயமாக்கல் பெற்ற ஒரு ஒளித்துகளை வந்து பெற்றிருக்கின்றார் அப்படின்னா அதன் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அதை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலில் அந்த சி வந்து அந்த தகவலை வந்து பிக்கு கிடைக்க வேண்டிய தகவலை சி வந்து பறித்து பெறுகிறார் என்று இருக்கக்கூடிய தருணத்தில் இது என்ன ஆகும்னா ஒரு கிடைமட்ட தகவல் வந்து வலப்பக்கம் அல்லது இடப்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மூளைவிட்ட துருவமயமாக வந்து செய்யப்படலாம் அல்லது அது செங்குத்தாகவும் துருவமயமாக்க செய்யப்படலாம். நேரியல் அடிப்படையிலேயே அது துருவமயமாக்க செய்யப்படுமா என்றால் கிடையாது. அது சாய்வின் அடிப்படையிலும் மாறுபட்ட துருவமயமாக்கலை மேற்கொள்ளும். இது எல்லாமே இந்த குவாண்டம் பிட் எரர் ரேட் அடிப்படையில் தான் வந்து செயல்படும். இந்த குவாண்டம் பிட் எரர் ரேட்டை வந்து அதிகப்படுத்துவதனால பிக்கு வந்து அந்த தகவல் பாதுகாப்பாக கிடைக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த முடிவதன் அடிப்படையில் தான் புதிதாக ஒரு ரகசிய சாவியை இந்த புரோட்டோக்கால் வந்து இருவருக்கும் வந்து அனுப்புகின்றது. இப்போ நாம் BB84 புரோட்டோக்கால் வந்து என்ன செய்யும், இது எதற்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது, குறிப்பாக இந்த குவாண்டம் குறியாக்கம் செய்வதில் இதனுடைய முக்கிய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதற்கு முன்னால் நாம் குவாண்டம் குறியாக்கம், போக்கஸ் செல்ஸ் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக் மாடுலேட்டர் இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த குவாண்டம் நிலையில் இது எல்லாம் என்ன செய்கின்றது, எப்படி வந்து ஒரு தகவல் வந்து பாதுகாப்பாக பரிமாற்றம் வந்து செய்யப்படுகின்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இந்த வெற்றிடத்தின் வாயிலாக, அதுவும் ஆப்டிக் ஃபைபர் மூலமாக
இது எப்படி வந்து தகவல் பரிமாற்றம் செய்யப்படுகிறது என்பதையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த தகவல் பரிமாற்றத்தில் இது மிக முக்கியமாக அதாவது இராணுவம் மற்றும் இந்த செயற்கைக்கோள் இந்த விஷயத்துலையும் வந்து இந்த தகவல் பரிமாற்றம் வந்து மிகவும் பாதுகாப்பாக தகவல்களை வந்து அனுப்புவதற்கு ஏதுவாக இந்த குவாண்டம் நிலைகளை பயன்படுத்துகின்றன. இது இன்னுமே வந்து பெரிதளவில் உலக அளவில் அனைத்து இடங்கள்லையுமே வந்து சாத்தியம், அனைத்து துறைகளிலுமே வந்து சென்று விட்டது. அப்படின்னா இந்த குவாண்டம் நிலையை வந்து மேம்படுத்துவதற்காக இதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளோட விலை வந்து அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால எல்லா இடங்களிலுமே வந்து இது இன்னுமே வந்து பரவலாக இல்லை. குறிப்பாக இராணுவம் மற்றும் செயற்கைக்கோள் விண்வெளி ஆராய்ச்சி இந்த மாதிரியான ஒரு சில துறைகளில் மட்டுமே வந்து ஒரு தகவல்கள் எங்கெங்கே வந்து பாதுகாப்பாக உறுதி செய்யக்கூடிய ஒரு தன்மை பெற்றிருக்கக்கூடியதோ அந்த மாதிரி ஒரு வங்கி பண பரிவர்த்தனை இந்த மாதிரியான சில துறைகளை மட்டுமே இந்த குவாண்டம் நிலையிலான தகவல் பரிமாற்றம் வந்து சென்று அடைந்துள்ளது. அடுத்து இதில் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த BB84 புரோட்டோக்காலுக்கும் E91 புரோட்டோக்காலுக்கும் இடையில் வந்து என்ன வித்தியாசம் வந்து இருக்குது. இந்த E91 புரோட்டோக்காலுக்கும் இந்த குவாண்டம் நிலை மற்றும் குவாண்டம் சிக்கல் இந்த இதற்கும் இடையில் வந்து என்னென்ன வித்தியாசம். இந்த ஒற்றை ஒளித்துகள்களும் ஒரே ஒளித்துகள் வந்து அதாவது இரட்டை ஒளித்துகள்கள் இந்த ரெண்டையும் வந்து பிரித்து வெவ்வேறு இடத்துக்கு வந்து அனுப்பக்கூடிய தன்மையில் இரண்டும் வந்து எப்படி தகவல் வந்து பரிமாறிக்கொள்கின்றன என்ற அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இந்த குவாண்டம் நிலையை பற்றியே வந்து நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்ப்போம் அடுத்தடுத்த காணொளிகளே. நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.